உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனி ஒரு நாளும் என் அண்ணன் பேச்ச மீறவே மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். உன் கூட வர முடியாது அத்தை. கேட்டி அத்தை சொல்லுக்கு அம்பிட்டுதான் மதிப்பா? சரி அத்தை. எங்க அண்ணன் சொல்லுக்கு நான் மதிப்பு தாரேன். நீ ஒண்ணு என்ன தப்பா எடுத்துக்காத. பாத்தியா, பார்த்தல்ல, இதுதான் என் தங்கச்சி. நீ கூப்பிட்டே வராதவை நீ யார் கூப்பிட்டு வரப்போதா? போ, போயே உன் வீட்டுக்காருக்கு சமைச்சு போடணும். நல்லா போய் நல்லா சமைச்சு போடு. அவ நல்லதுக்கு தாம்ல நான் சொன்னேன். இன்னைக்கு ஏன் சொல்ல மதிக்காததால நாளைக்கு அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அவ உன் தங்கச்சிதால நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு அவ மருமகள வருவா. ஒரு நாள் அம்புட்டியும் புரிஞ்சுக்கிட்டு அத்தனை என் பின்னாடியே ஓடி வருவா. அன்னைக்கு நான் பாத்துக்கிடுதேன். இல்ல சோபாலா, நீ வாழ. சின்னம்மா மாவு ஊத்தணும். நீ தள்ள, நான் ஊத்துறேன். ரத்னா, இப்ப எதுக்கடி நீங்க வந்த? பேசாம ரெஸ்ட் எடுக்க மாட்டியா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கனி, நீ தள்ள, நான் ஊத்துறேன். ஏ ரத்னா, எதுக்கு இந்த பிடிவாதம்? இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சுக்க மாட்டேனா? இது ஏன் வீடு இல்லையா? இந்த வேலையை நான் பார்க்க கூடாதா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுன? உண்மையதானே பேசுறேன். நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க ரத்னா. நான் போய் உனக்கு கெடுதல் நினைக்கிறேனா? சொல்லு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் சில விஷயத்த செஞ்சேன். அதுக்காக இப்படி என் மேல வெறுப்பாவே இருப்பியா? ஆமா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் செஞ்ச. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ல. நானா நகை செஞ்சு போடுங்கன்னு என் அண்ணன் கிட்ட கேட்டேன். அதுவா வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அண்ணன் எனக்கு நகை வாங்கி கொடுத்ததுல உனக்கு இஷ்டமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏய், நான் உனக்கு நகை வாங்கி தர வேண்டாம்னு சொல்லுவேனாடி? உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். எனக்கு இது வரைக்கும் நீ பண்ண நல்ல விஷயங்களே போதும். இதுக்கு மேல என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்ன சரின்னு படுதோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. இனிமே நான் என் புருஷன் வீட்டுல தான் இருக்கணும். எந்த விஷயத்தை இப்படிதான் பண்ணணும், அந்த விஷயத்தை அப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி உன்னோட எந்த கருத்தையும் என்கிட்ட திணிக்காத. நீ என் அண்ணனுக்கு பொண்டாட்டி தான். அதை அப்படியே அண்ணன் கிட்ட மட்டும் வச்சுக்க. அண்ணிங்கிற அதிகாரத்தை இனிமே என்கிட்ட காட்டாத. கனி, கடிகாரத்துல டைமை பாத்துக்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஈடு எடுத்துட்டு அடுத்த ஈடு வைப்போம். சரிக்கா. ஏம்ல டாக்டர், என்ன லைட் அணைக்காம படுத்திருக்க? இல்லை, என்ன கண்ணை திறந்துகிட்டே தூங்குதியா? ஏம்ல, என்னாச்சு? என்ன உறக்கம் வரலையா? அத பத்தி உனக்கு என்ன கவலை? அது எனக்கு என்ன கவலையா? நான் கவலைப்படாம யார் கவலைப்படுவா? ஏதோ ஒண்ணு. உனக்கு தூக்கம் வந்தா படுத்து தூங்கு. என்ன கோமா இருக்கியோ? எதுக்கு படுக்கிற நேரத்துல கதைக்குத? என்ன பிரச்சனை? ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. தெரியாம தானே கேட்கேன். சொல்ல முடியாது, போ. எசக்கி ரத்னா விவகாரம் தானே. அவங்கள கூட்டு வந்தது உனக்கு பிடிக்கல. என்ன பதில காண? மௌனம் சம்மதம் தானே? இல்லை, உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அதான் சரின்னு பட்டுச்சு.
அதனால தான் அதை நான் செஞ்சேன். புரியல. இல்லை, அந்த முத்துப்பாண்டிக்கு வேணும்ட்டா அவன் இங்க வந்து பார்க்கட்டான். நான் ஒன்றும் அதை தடுக்கலையே. இதையே எங்க அப்பா சொன்னா எது? உன்னைய கூட்டு போய் உங்க அப்பா உங்க வீட்டில் வச்சுக்கிடுவாரு, நான் அங்க வந்து உங்க கூட சேர்ந்து வாழ்றதா? ஏம்ல ஆளை பாரு, பெத்த பொண்ணுக்கு அந்த ஆள் ஜோர் போடுறதுக்கு எண்ணி போடுவான். இதுல உன்னைய கூட்டு போய் அங்க வச்சுக்கிட்டு காப்பாத்துவானா அவரு? போவியா? சப்போஸ் அவரும் இதே மாதிரி சொன்னா அவன்லாம் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான்ல. உனக்கு தெரியாதா என்ன? நான் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே உங்க அப்பன் தானே. சரி, எங்க அப்பா தப்பானவர் தான் இருக்கட்டும். ஆனா முத்துப்பாண்டி, உன் தங்கச்சிங்களுக்கு நீ எப்படியோ எனக்கும் அவன் அண்ணன் தானே, கூட பிறந்தவன் தானே. அவன் வந்து என்ன கூப்பிட்டா நான் போயிடவா? என்னடா இழிப்பு? உன் புருஷனுக்கு நீ வேணும்னா இங்க வந்து வாழட்டும்னு உன்ன மாதிரி அவன் சொன்னா, உன் தொங்கச்சி மாதிரி நானும் போயிடலாம்ல. நியாயம்னா எல்லாருக்கும் ஒரே நியாயம்தான். நீ போமாட்டல. ஏன் போக மாட்டேன்? நான் ஒரு முடிவெடுத்தா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். அது உனக்கு தெரியும்ல. இல்லை, நீ எல்லாம் போமாட்டல. சும்மா தண்டு. நீ என்ன சொல்றது? அதான் சொல்லுதோம்ல, என் அப்பா ஒன்னும் உன் அப்பா மாதிரி ஒரு கேடு கட்டவன் கிடையாது. நான் ஒன்னும் அந்த வெங்கடேசன் மாதிரி கூறு கட்டவனும் கிடையாது. இல்லை, தேவையில்லாம நைட் நேரத்துல இந்த மாதிரி எடக்கா மடக்கா ஒரு கேள்வி கேட்டுட்டு படுத்துட்டு இருக்காத. கண்ணை மூடிட்டு தூங்கு. எனக்கு உறக்கம் வருது, நான் படுக்க போதேன். தேவையில்லாம வெட்டியா கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லை, தூக்கம் வந்ததுன்னா முதல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு. இல்லைன்னா அப்படியே விட்டத்தை பார்த்து முறைச்சிக்கிட்டே கடை. அத்தா 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 ஆறு சிவபாலன் வாய்ஸ் கேக்குது. கதவு திறங்க, கதவு திறங்க அத்தா. அத்தா. வா சிவபாலா. அக்கா. சிவபாலா, என்னாச்சு? இப்பதானே போனீங்க. அக்கா. 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 அத்தா. இல்ல சிவபாலா, என்னடா இப்பதானே போன, என்னாச்சு? டேய், என்னடா இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? அப்பா மறுபடியும் பிரச்சனை பண்ணாரா? ஆமாக்கா, அத்தா எவ்வளவு சொன்னாரு, அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சா? போவாத போவாதன்னு சொல்ல சொல்ல அந்த வீட்டுக்கு போச்சுலக்கா. இப்ப அந்த ஆளு அம்மா வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.